குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 2 ஆஃப் முன் தோள்பட்டை வலி. இந்த தோள்பட்டையினுடைய முன்பக்கம் வலி, முன்பக்கம் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்குது, உள்ள என்னென்ன வருது அப்படின்னு சொன்னா முக்கியமா பைசப்ஸ் தான் வரும். பைசப்ஸ்னுடைய ரெண்டு நாடா மாதிரி மசில்ஸ் போய் அட்டாச் ஆகும், எலும்பு கூட போய் ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு. இதுல தொந்தரவு ஏதாவது வந்ததுன்னா இப்போ இதுல சிம்டம்ஸ் என்னென்ன வலி மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ல வருவாங்க, அவங்கள டாக்டர் எப்படி பரிசோதனை பண்ணுவாங்க, பரிசோதனை பண்ணிட்ட பிறகு ஏதோ டெஸ்ட் எடுப்பாங்களா, அது எல்லாமே எடுத்துட்டு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் முறைகள்லாம் இப்போதைக்கு இருக்குது லேட்டஸ்டா இருக்கிறது வரைக்கும் நான் சொல்றேன். இப்போ ஒரு குயிக்காக நான் சிம்டம்ஸை சொல்றேன். சிம்டம்ஸ்னா அறிகுறி, இந்த பைசப்ஸ் பிரச்சனைக்கான அறிகுறி முன்பக்கம் உள்ள வலி, தோள்பட்டை வலி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வலி லோக்கலைஸ்டா இருக்கலாம். இந்த லோக்கலைஸ்டா இந்த இடத்துல மட்டும் இருக்கலாம், இல்ல இந்த கையினுடைய மேல் பகுதி கொஞ்சம் பரவி வரலாம். இப்படி சொல்ல போனா இந்த இடத்துல பரவி இருக்கலாம் இந்த வலி. இன்னொன்னு சொல்ல போனா பேஷண்ட் இப்படி கையை தூக்க சொன்னா வலி ஜாஸ்தி ஆகும். கையை தூக்கும் போது இந்த வலி ஜாஸ்தி ஆகும். சில சமயத்துல பேஷண்ட்ஸ் இந்த ஸ்னாப்பிங் மாதிரி சத்தம் சொல்லலாம், இந்த மாதிரி சென்சேஷன், இந்த உணர்வுபூர்வமா அந்த ஜவ்வு பாப்பா போற மாதிரி சத்தம் ஏதாவது சொல்லுவாங்க. பட் அது கொஞ்சம் ரேர் தான். இன்னொன்னு, நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னு சொல்றோம். முதல்ல எப்போதுமே டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எக்ஸ்ரே எடுத்து பார்க்கக்குள்ள இதுல எலும்பு தெரியும். எலும்பினுடைய சந்துலாம் எப்படி அகாமடேட் பண்ண முடியுது, அந்த பால் இந்த பால் இந்த கப்புக்குள்ள கரெக்டா ஃபிட் ஆகி இந்த ரூஃப் சொல்றோம். இந்த ரூஃப் சொல்ல போனா இப்படி இருக்கும். இந்த பால் உள்ள சுத்துறதுக்கான கேப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். ஆனா பைசப்ஸ் ரொம்ப தெரியாது எக்ஸ்ரேல. அது தெரியணும்னா ஒன்னு அல்ட்ராசவுண்ட் பண்ணணும், இல்ல எம்ஆர்ஐ பண்ணணும். நான் யூஸ்வலா அல்ட்ராசவுண்ட் ரொம்ப ஃபர்ஸ்ட் உடனே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இட்ஸ் மை தேர்ட் ஐ, மூணாவது கண்ணு மாதிரி அது எனக்கு. எலும்பு பார்த்துட்டு உள்ள ஜவ் ப்ராப்ளம் சஸ்பெக்ட் பண்ணோம்னா ஜவ் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு உடனே பார்ப்போம். அப்படி பைசப்ஸ்ல பார்த்துட்டு, இந்த பைசப்ஸ்னா நாடா மாதிரி இருக்குது, நான் நேற்று சொல்லியிருந்தேன், நாடா மாதிரி அட்டாச் ஆகிற இடத்த பார்ப்போம். சப்போஸ் அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கூட வேற ஏதாவது ப்ராப்ளம் ஷோல்டர் உள்ள டீப்பா ஆழமான பகுதியில் இருக்குதுன்னு சஸ்பெக்ட் பண்ணோம்னா தென் எம்ஆர்ஐயும் போக வேண்டியது இருக்கலாம். ஸோ இப்படி டயக்னோஸ் பண்ணிட்டு இதுதான் ப்ராப்ளம், இதுதான் அதுக்கு வலிக்கான காரணம். ஸோ வலிக்கான காரணம் இதை நம்ம கண்டுபிடிச்சு மேட்ச் பண்ணிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் சுலபம். ட்ரீட்மெண்ட் என்னென்ன வகை, அதாவது நான் சர்ஜிக்கலா, சர்ஜரி இல்லாம என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் அங்கே நடக்குது. இன்ஃப்ளமேஷன்ன்றது நம்ம பதிலடி, உடம்பு ஒரு பதிலடி கொடுக்குது, ஒரு ரியாக்ஷனோ உள்ள ஒரு கிருமியோ இல்லை அதுக்கு பிடிக்காத விஷயத்துக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கிற குறைக்கணும்னா ஆர்ஐசி ப்ரோட்டோகால் சொன்னா அந்த வீடியோ நான் எப்போதுமே நிறைய சொல்றேன், போடுறேன் லிங்க்லன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக லிங்க் நான் போடுறேன். அப்படி போடலன்னா யாராவது ஞாபகப்படுத்துக்கு நான் கண்டிப்பாக போட்டுறேன். இந்த ரெஸ்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த ஜாயிண்ட் ரெஸ்ட் பண்ணுவோம். தென் ஐஸ் டைரெக்டாக வைக்கக்கூடாது, தோல் மேலே ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம அந்த வலிக்கிற பகுதியில வச்சுட்டு 20 நிமிஷம் நம்ம கொஞ்சம் கேப் எடுத்து, நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் கிடையாது. உடம்பு என்ன சொல்லுதோ அதை லிசன் பண்ணின்னு கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். எவ்வளோ தடவை வைக்க முடியுதோ ஒரு 20 நிமிஷம், காலையில, மதியானம், நைட்டு, இல்லை 4 வேலை கூட வைக்கலாம், 2 வேலை வைக்கலாம். எப்படி நம்ம முடியுதோ, எப்படி நம்ம உடம்பு நல்லா, எப்படி நம்ம எது கம்ஃபர்டபுளோ அது மாதிரி செஞ்சுக்கணும். தென் இது பண்ணிட்டு சரியாகல மெடிசின்ஸ் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த NSAIDs சொல்லுவோம், அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க வலி குறைகிறதுக்கும் வீக்கெல்லாம் குறையறதுக்கும். இன்ஸ்பைட் ஆஃப் டேட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா தென் நம்ம பிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், அல்ட்ராசவுண்ட் மசாஜ் எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணி கூட உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா தென் பிளான் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். இன்ஜெக்ஷன்ஸ் 2-3 வகை இருக்குது. 2 வகை இருக்கு சொல்ல போனா. ஒன்று இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் சொல்றது, ஸ்டீராய்டு மருந்து இந்த ஜவ் இருக்கு இல்லையா, அந்த நாடா மாதிரி வர பகுதிக்கு யூஸ்வலா ஒரு பகுதிக்கும், எப்படி நம்ம மொபைல் போனுக்கு ஒரு கவர் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கவர் இருக்கும். எப்போதுமே ஒரு ஜவ்வுக்கும் ஒரு கவர் இருக்கும், ஷீத்துன்னு சொல்லுவோம் அது பேர். அந்த ஷீத்து அந்த ஷீத்துக்கும் ஒரு மொபைல் போனுக்கும் ஷீத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ்ல தான் யூஸ்வலா நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது இன்ஜெக்ட் பண்ண உடனே அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மி ஆயிடுச்சுன்னா யூஸ்வலா பெயின் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் பொதுவா. சரி, இதையும் மீறி இன்னொரு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் கொஞ்சம் ரீசெண்டான மெத்தட்ஸ் இந்த பிஆர்பின்னு சொல்ற இன்ஜெக்ஷன். பிஆர்பின்றது நம்மளுடைய உடம்புடைய பிளட்ல உள்ள செல்ஸ் மட்டும் எடுத்து ஃபில்டர் பண்ணி அதுல சாறு மட்டும் பிளட்ல இருந்து உள்ள ஹீலிங் எக்ஸ்ட்ராக்ட், அப்ப நம்ம கீழே விழுறோம் அது ஆறிடுது. ஸோ நம்ம ரத்தத்துல ஒரு ஆத்தக்கூடிய தன்மை ஒன்று இருக்குது எப்போதுமே நம்ம உடம்புல. அந்த ஆத்தக்கூடிய தன்மையை மட்டும் நம்ம ரத்தத்துல இருந்து பிரிச்சு எடுத்து அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது எந்த மாதிரி மெத்தடுனா, அது நம்ம பழைய ரப்பர் பேண்டை புது ரப்பர் பேண்ட் மாதிரி மாத்திரை மெத்தட். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், பட் இயற்கையான ஜவ்வு நமக்கு திரும்ப கிடைக்கும்.
இன்னொரு மெத்தட் வந்து நம்ம ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது. மருந்து இன்ஜெக்ட் பண்றது இன்னொன்று பாடியினுடைய ஓன் ப்ராசஸ், ரீஜெனரேஷன் ப்ராசஸ் சொல்லுவோம். அது மாதிரி கொண்டு போயிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்க்கறது. சரி, இதெல்லாம் பண்ணிட்டோம், இன்னும் வந்து வலி இருந்துனே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தென் சர்ஜரி ஆப்ஷன் டாக்டர் கொடுக்கலாம் உங்களுக்கு. இப்போ சர்ஜரிக்கல் ஆப்ஷன்ஸ்னா யூஸ்வலாக ஆர்த்ரோஸ்கோப்பியில் தான் சர்ஜரி பண்ணுவோம். ஆர்த்ரோஸ்கோப்பினா நம்ம ஒரே ஒரு கோணிப்பை ஊசி மாதிரி இருக்கும். அந்த கோணிப்பை ஊசியில் நம்ம அந்த உள்ள ஜாயிண்ட்டுக்குள்ளே வச்சோம்னா அது மூலியமா நம்ம டிவியில் பெருசாக தெரியும் அந்த ஜாயிண்ட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்க்கலாம். அந்த ஜாயிண்ட்ல நம்ம போய் என்ன செய்வோம்னா, நான் நேற்று சொன்ன மாதிரி அந்த ஜவ் இருக்குங்களா, இந்த இதுக்குள்ள போய் அட்டாச் ஆகிருக்கிற ஜவ், யூஸ்வலாக இதுதான் ப்ராப்ளம் கொடுக்குற ஜவ். இந்த ஜவ் அட்டாச் ஆகிற பகுதியில் நம்ம வந்து ரொம்ப வலிக்கு காரணமான பகுதியை எய்தர் அந்த இடத்துல ட்ரிம் பண்ணலாம். ட்ரிம் பண்ணுறதுன்றது வந்து டீனாட்டமின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அட்டாச்மெண்ட்லேருந்து நீக்கி விடலாம். இன்னொன்று அந்த ரொம்ப நஞ்சு போன பகுதியில் வந்து எடுத்துட்டு தென் எலும்பில் அது டைரெக்டாக வெளியில் இருக்கிற இந்த ஹியூமரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எலும்பில் வந்து அட்டாச் பண்ணி விடலாம். 2 வகை. 3வது எதுவுமே சரி வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து டீனாட்டமி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் டீனாட்டமி மெத்தட். ஸோ அதை வந்து அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து நீக்கி விடுறது, இன்னொன்று அதை எலும்பில் வச்சு தையல் போடுறது. 2 மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாமே ஆர்த்ரோஸ்கோபி பண்ணலாம். பட் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் மெத்தட்ஸில் பண்ணணுமா இல்லை ஆர்த்ரோஸ்கோபி பண்ணணுமான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. நிறைய டைமில் நம்ம ஆர்த்ரோஸ்கோபி பண்ணும்போது சில ஓப்பனில் பண்ணி கொஞ்சம் மினிமலாக ஓப்பன் பண்ணி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். உங்கள் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குதோ அதை மாதிரி டாக்டர்ஸ் டிசைட் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ இதில் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன டாக்டர்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக பொதுவாக இந்த சர்ஜிக்கலில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மி தான். ஆனால் இன்ஃபெக்ஷன், ப்ளீடிங், இந்த ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ், அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கான ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்கள் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இதில் ரீஹாப்ன்றது ஒரு இந்த மாதிரி சர்ஜரி முடிச்சிட்டோம்னா எப்படி நம்ம யூஸ்வலாக செய்வோம் அப்படின்னா, கை வந்து இப்போ போய் புதுசாக நம்ம எலும்பில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அது ஆறுறது, தையல் போட்டிருக்கிற இடம் வந்து ஆறுறதுக்கு அது ஒரு வார கணக்கில் ஆகலாம். அது ஆறுற வரைக்கும் நம்ம ஒரு பேக் மாதிரி கையில் கொடுத்துருப்போம், ஒரு பேக் வச்சுக்கிறதுக்கு, கை சப்போர்ட்டுக்கு. தென் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் வரும் முதல்ல. அப்புறம் எலும்பு ஜாயின்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது எக்ஸசைஸ் வரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, பாப்பாயின்னு சொல்லுவாங்க. அந்த பாப்பாய் இந்த கார்ட்டூன் நம்ம பசங்கள்லாம் பார்க்குறாங்க இல்லையா, இந்த கார்ட்டூனில் பாப்பாய் வந்து இப்படி எப்போதுமே ஸ்பினாச் ஒன்று சாப்பிட்டாருன்னா அவருக்கு வந்து மசிலிங்க வந்து நல்லா பெருசாக வீங்கின்னு வந்துடும். அது பேர் தான் அந்த பாப்பாயின்னு சொல்லுவோம். அது மாதிரி வரும். இந்த டீனாட்டமி பண்ணினார்னா கூட, டீனாட்டமினா அந்த ஜவு நீக்கி விடுறோம் இல்லையா, அந்த கட் பண்ணி விடுறோம் இல்லையா, அது பண்ணும்போது இந்த பாப்பாய் மாதிரி வரலாம். இந்த இடத்துல மசில் பல்கப் ஒரு முட்டை மாதிரி, கோழி முட்டை மாதிரி இந்த இடத்துல வந்துடலாம். ஆனால் அது வந்து யூஸ்வலாக பெயின் நிறையா கொடுக்காது. பட் ஸ்ட்ரென்த்து நல்லா தான் இருக்கும். கையில் நியர் நார்மல் மூமெண்ட்ஸ்லாம் வரும் அந்த ப்ரொசீஜரில். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் நான் ஸ்னாப் ஆயிடுச்சுன்னா, நான் சொல்லியிருந்தால ஏற்கனவே வரும்போது எக்ஸாமினேஷன் பண்ணும்போது சில பேர் ஸ்னாப் ஆயிடுச்சு, சத்தம் வந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா, அவங்க வரும்போதே பாப்பாய் மாதிரி இந்த இடத்துல கோழி முட்டை மாதிரி ஒரு பல்ஜோட தான் வருவாங்க. அதுக்கு பேர் இந்த பாப்பாய் பல்ஜுன்னு சொல்லுவோம் எங்கள் மெடிசினில். அது ஜஸ்ட் ஒரு மெயின் நேம், ஸோ ஒரு அட்ராக்டிவ் நேம், அதுதான். தென் இந்த ரீஹாபிலிட்டேஷன் நல்லா பண்ணும்போது ஸ்டிஃப்னஸ்லேருந்து வெளியில் வரலாம். ஸோ இப்படி ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணுறதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது, லேட்டஸ்ட் மெத்தட்ஸ் வரைக்கும். ஸோ எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் டிசைட் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து we have come to the end of the session. இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் வீடியோஸ் என்னென்ன நீங்கள் லைக் பண்ணுற என்ன வீடியோஸோ நீங்கள் எழுதுங்க, ட்ரோல் பண்ணுங்கள், பி ஹாப்பி. தென் நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ப்ரோக்ராமை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண பாருங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். தென் இன்ஃபர்மேஷன் பர்பஸஸ் மட்டும் தான் இந்த வீடியோஸ் அண்ட் எஜுகேஷன் பர்பஸஸ் தான். எனி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்ஸ் அன்றைக்கி தான் முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோஸை வந்து முற்றிலும் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனு உங்களுக்கு ஏன் போடுறேன் அப்படின்னா, தவறான கருத்துக்கள் எதெல்லாம் நமக்கு இருக்குதோ, நம்ம மக்கள் மத்தியில் இருக்குதோ, அதை நீக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறேன் தவறாக பண்ணி வரதை நான் பார்த்து தான் எது வந்து கரெக்டான மெத்தட்ஸ் நம்ம சயின்ஸ் படி என்ன இருக்குதோ அதை சொல்லணும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஹேவ் ஏ ஹாப்பி ஹெல்த்தி லைஃப். நாளைக்கு பார்ப்போம். குட் பை.